ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 253வது நாமாவளியாக ஓம் கர்ம ஹந்த்ரே நமஹ. முருகப்பெருமான தாபத்தை போக்கடிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. கர்மஹா அப்படின்னா உஷ்ணம், கோடை, வியர்வை அதெல்லாம் சொல்கிறோம். அந்த உஷ்ணமான அந்த வெப்பத்தை மழை பெய்து மழையின் மூலமாக அந்த வெப்பத்தை தணிப்பவர், அதாவது துன்பத்தை போக்கி நல்லதை செய்பவர், துன்பத்தை போக்கி ஆனந்தத்தை செய்பவர் அப்படின்னு தத்துவார்த்தமானது. அப்போ நல் அருள் புரிந்து பக்தருடைய மனத்துயரை நீக்குபவரும் இவர் தான். நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, வெப்பம் ஜாஸ்தியானால் கஷ்டம், அப்போ துன்பம் ஏற்படும். அந்த சமயத்தில் இயற்கையாக இந்த பிரபஞ்சத்தை குளிர்விப்பவர் மழையின் மூலமாக, அது மாதிரி அருள் மழையின் மூலமாக அடியார்களுடைய அந்த வெப்பத்தை, அதாவது அந்த தாபத்தை போக்கடிப்பவரும் முருகப்பெருமான் அப்படின்ற தத்துவார்த்தமானது. அடியார்களுடைய வாழ்க்கையிலனா இறை அருள் ஆனந்த மழையாக பெஞ்சிருக்கு, அருள் மழையாக கிடைச்சிருக்கு அவளுக்கெல்லாம். அந்த அருள் மழையினுடைய அனுபவத்தை தான் நம்ம பல நூல்களாக நம்ம பார்க்குறோம். இந்த நாமாவளி தாபத்தை போக்கடிப்பவருக்கு நமஸ்காரம், அதாவது அந்த எப்பேற்பட்ட வெப்பமாக இருந்தாலும் அதை மழையின் மூலமாக எப்படி தணிக்கிறாரோ அது மாதிரி நல்லருள் புரிந்து பக்தர்களுடைய மனத்துயரை நீக்குபவராக இந்த நாமாவளி முருகன் அழகாக வர்ணிக்கிறது. ஓம் கர்ம ஹந்த்ரே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.